திருச்செந்தூர் கடல்ல கருப்பு சேலையில மிதந்து வந்த பெண்ணோட கதை தான் இது. திருச்செந்தூர் கடல்ல எல்லாருமே தலைமுழுகி இறைவனை வேண்டுவாங்க. ஆனா ஒரு பொண் சிகப்பு சேலை எடுத்துட்டு அந்த கடலுக்கு துவைக்க போயிருக்கா. அங்க போய் அந்த பொண் துவைச்சிட்டே இருக்கும்போது அவ வச்சிருந்த அந்த சிகப்பு சேலை தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்போ அந்த கடல்ல கருப்பு கலர்ல ஒரு கை மேல வந்து அந்த சேலையை பிடிச்சி இழுத்துருக்கு. அந்த சேலையில அந்த கருப்பு கை இழுக்கும் போது அந்த பொண் பயத்துல கத்த ஆரம்பிச்சிருக்கா. ஆனா அந்த பொண்ணு கத்துறத யாருமே கவனிக்கல. அவங்க எல்லாருமே தண்ணியில குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிகப்பு சேலை முழுசா தண்ணியில மூழ்கிடுச்சு. அந்த மூழ்கின இடத்துல இருந்து கருப்பா ஒரு புடவை கட்டிட்டு கைகள்ல ரத்தம் வடிய வடிய ஒரு பெண் மேலே எழுந்திருச்சுக்கா. எழுந்திருச்சு அந்த துணி துவைக்கிற பொண்ணு கிட்ட இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் உயிர் விட்டுருக்காங்க, அந்த வரிசையில நீயும் வரப்போற அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு பயங்கரமா கத்தி அங்கேயே தண்ணியில மயக்கம் போட்டிருக்கா. மறுநாள் காலையில அங்க மீன் பிடிக்க வந்த எல்லாருமே அந்த பொண்ணை மயக்கமா கிடந்ததை கரையில பார்த்து அந்த பொண்ணை எழுப்பி தண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அதன் பிறகு அந்த கடற்கரைக்கு யாருமே சிகப்பு கலர்ல துணி துவைக்கிறதோ சிவப்பு கலர்ல துணி போட்டுட்டோ அந்த கடல்ல யாருமே இறங்க மாட்டாங்களாம். மீறி இறங்குனா கருப்பு கலர்ல புடவை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து அவங்கள இழுத்துட்டு போகுமா. அந்த தப்பிச்சு வந்த பெண்ணோட முதுகுல சிலுவை மாதிரி ஒரு கீறல் விழுந்திருக்கு.